சார் எல்லாருக்கும் வணக்கம். எல்சிஎம் ஹெச்எஃப்ல ஃபர்ஸ்ட் கொஷின் 126வது கொஷின் சார். கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12, 15, 18, 21 மீதியின்றி வகுபடும் மிகச்சிறிய எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி வகுபடும் மிகச்சிறிய எண்ணெய்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? வகுபடு எண்ணு கேட்டிருக்காங்க. அப்ப வகுபடு எண் கேட்டாங்கனாவே, அதாவது டிவிடெண்ட் கேட்டாங்கனாவே டிவைசர் கொடுத்துருக்காங்களா? 12, 15, 18, 21 வகுத்தி கொடுத்துருக்காங்களா? அங்க அந்த வகுத்தியோட எல்சிஎம் எண் மடங்கு. ஓகேங்களா? கண்டிஷன் நமக்கு என்னன்னா வகுபடு எண் ஈக்குவல் டு வகுபடும் எண். ஓகேங்களா? டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிடெண்ட் என்னன்னா எல்சிஎம் எண் மடங்கு. எல்சிஎம் எண் மடங்குனா இந்த இடத்துல கொடுத்துருக்க 12, 15, 18, 21க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன் என்னங்க? 1 வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகா எண்களை மட்டும் தான் பயன்படுத்தும். ஓகேங்களா? அதாவது 1 வர வரை காரணிப்படுத்தணும். கொடுத்துருக்க வகுத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வர வரை காரணிப்படுத்தணும். பகா எண்களை மட்டும் தான் பயன்படுத்துவோம். அப்ப ஃபர்ஸ்ட் 6, 15, 9, 21ங்களா? அடுத்தது 3, 15, 9, 21. அடுத்தது இதுக்கப்புறம் 3ஆல இது பண்ணீங்கன்னா 1, 5, 3, 7. அடுத்தது 1, 5, 1, 7. அடுத்து 5 போட்டீங்கன்னா 1, 1, 1, 7. இந்த மாதிரி 1 வர வரைக்கும் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. இப்போ இதெல்லாம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1260ன்னு வரும். 1260ன்னு வரும். அப்ப நம்ம கண்டிஷன் என்னங்க? எல்சிஎம் மடங்கு தானே. இங்க 1260 ஆப்ஷன் இருந்தா 1260 போட்டுக்கலாம். இங்க 1260 இல்ல. அப்ப வந்து எல்சிஎம் மடங்கு. ஓகேங்களா? எனக்கு கொஸ்டின் வந்து மிகச்சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. ஆனா அப்ப 1260 தான் ஆன்சர் வரணும்னு கிடையாது. கண்டிஷன் நமக்கு என்னங்க? எல்சிஎம் மடங்கு தானே. மல்டிபிள்ஸ் ஆஃப் எல்சிஎம். நல்லா நோட்ஸ். மல்டிபிள்ஸ் ஆஃப் எல்சிஎம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1260 இன்ட்டு எக்ஸ் எல்சிஎம் மடங்குங்கிறப்ப அப்ப எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா 1260 இன்ட்டு 1 1260. எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 1260 இன்ட்டு 2 2520 ஆன்சர். புரியுதுங்களா? 2520. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னங்க? ரெண்டு நம்பருடைய இப்ப ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. அதோடைய மல்டிபிகேஷன். ஓகேங்களா? ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. அதோடைய மல்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1600 கொடுத்துருக்காங்க. அதோடைய மல்டிபிகேஷன் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 1600 தானே. அதே மாதிரி அதோட ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏபியோட ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு கண்டிஷன் என்னங்க? எப்பயுமே 2 நம்பருடைய மல்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் அட் ஹெச்எஃப் மல்டிபிகேஷன் ஈக்குவலா இருக்கும். கண்டிஷன் இது 2 நம்பருக்கு மட்டும் தான் சார் இந்த கண்டிஷன். இதே 3 நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா நல்லா நான் வச்சுங்க. ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர் 3 - 1. அதாவது எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ இங்கேயுமே வந்து 2 - 1ன்னு போடுவோம். அது 2 - 1னா 1 தான். அதனால தான் நம்ம அதை மென்ஷன் பண்றது கிடையாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர் 3 - 1. இதே 4 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா 4 - 1ன்னு போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 2 நம்பர் தானே. 2 நம்பருடைய மல்டிபிகேஷன் 1600 கொடுத்துருக்காங்க. எல்சிஎமோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 5. அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 1600 டிவைடட் பை 5. சால்வ் பண்ணீங்கன்னா 320. புரியுதுங்களா? சால்வ் பண்ணீங்கன்னா 320. புரியுதுங்களா? இதே 3 நம்பர் கொடுத்து கேட்டாங்கன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பவர் 3 - 1. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சரி போன 2022 குரூப் 4 கொஸ்டின் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா என்னங்க? 3 எண்களின் பெருக்கல் பலன் வந்து பாத்தீங்கன்னா 1875ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட ஹெச்சிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா 5னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகேங்களா? அது சைடில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துங்க. அடுத்து 3வது கொஸ்டின் சார். 3வது கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கியூப். ஓகேங்களா? ஏ கியூப் பி பவர் 4 ஏபி பவர் 5 ஏ ஸ்கொயர் பி பவர் 7. இப்ப நமக்கு இங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்கிறப்ப என்னன்னா
வந்திருக்க எல்லா நம்பரும் பேஸ்ல வந்திருக்க எல்லா நம்பரும் எடுத்து போட்டுக்கணும். அப்ப பேஸ்ல ஏபின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஏபின்னு வந்திருக்கு. அப்ப எடுத்து ஏபின்னு போட்டுக்கிறீங்க. அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா அடுக்குல பெரிய நம்பர் எதுவோ அது போடணும். நல்லா இருந்துச்சுங்க. பவர்ல பேஸ்ல வந்து வந்திருக்க எல்லா நம்பரும் எடுத்து போட்டுக்கணும். பவர்ல எது பெருசோ அது போடணும். பவர்ல எது பெருசோ அது போடணும். அப்ப ஏவோடைய பவர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க 3 தானே பெருசு. பி உடைய பவர்ல 7. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏ கியூப் பவர் ஏ கியூப் பி பவர் 7. புரியுதுங்களா? எல்சிஎம்னா வந்திருக்க எல்லா நம்பரும் எடுத்து எழுதிக்கணும். அடுக்குல பெருசு போடணும். அடுக்குல பெருசு போடணும். இதே ஹெச்எஃப் கொஸ்டின், இதே கொஸ்டின் ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா மூணுலயுமே பொதுவா இருக்கிறது, மூணுலயுமே பொதுவா இருக்கு. இப்ப இதுல கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் மூணுலயுமே பொதுவா ஏபின்னு வந்துருச்சு. மூணுலயுமே காமனா இருக்கிற நம்பர் தான் எடுத்து எழுதணும். அப்ப மூணுமே காமனா இருக்கிறதுனா ஏபி மூணுலயுமே காமனா வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அடுக்குல சின்னது போடணும். அப்ப ஏவோட அடுக்குல 2, பியோடைய அடுக்குல ஏவுடைய அடுக்குல 1, ஏவுடைய அடுக்குல 1, பியோடைய அடுக்குல வந்து பாத்தீங்கன்னா 4. ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஏ பி பவர் 4. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இப்ப நமக்கு இங்க வந்து பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் 2x² - 8. ஓகேங்களா, 2x² - 8 இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டுலயும் 2 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா x² - 4ன்னு வருங்களா. 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2² எழுதலாமா? x² - 2² எழுதலாமா? அப்ப a² - b² எவ்வளவுங்க? a plus b into a minus b, a plus b into a minus b. அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 3x² - 9x plus 6. அப்ப இதுல 3 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா x² - 3x plus 2. அப்ப 3 into x minus 2 into x minus 1. அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா நடுவில் இருக்க நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட்ல இருக்க நம்பர் வரணும். ஓகேங்களா, ஒரு இருபடி சமன்பாட்டில் கூட்டினா நடுவில் இருக்க நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட்ல இருக்க நம்பர் வரும். அப்ப இந்த இடத்துல -2 -1 ஆட் பண்ணா -3 வருதுங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது -2 plus -1னா -3. இதே -2 into -1னா -into +2. அதாவது ஆட் பண்ணா நடுவில் இருக்க நம்பர் வருது, மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட்ல இருக்க நம்பர் வரும். ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மூணாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6x² plus 18x plus 12. ஓகேங்களா, அப்ப இதுலயும் 6 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா x² plus 3x plus 2. அதை கூட்டினா நடுவில் இருக்க நம்பர் வரணும், மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட்ல இருக்க நம்பர் வரணும். அப்ப x plus 2 x plus 1. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது என்னங்க 2 into x plus 2 x minus 1, 3 into x minus 2 x minus 1, 6 into x plus 2 x plus 1ங்களா, x plus 2 into x plus 1. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எல்சிஎம் கேட்கறப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 236. 236க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 236க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ங்களா, 6 போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணுலயுமே பொதுவா இருக்கிறது என்னங்க? x plus 2 x plus 2 x plus 2ங்களா, x plus 2. அதே மாதிரி பொதுவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறீங்க. அப்புறம் மீதி வந்திருக்கிறதெல்லாம் பொதுவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறீங்க. அப்புறம் மீதி வந்திருக்கிறது இங்க x plus 2 x plus 2 எழுதிட்டு அதே மாதிரி x minus 2 x minus 2 எழுதிட்டீங்க. இப்ப மீதி இருக்கிறது என்னங்க? x plus 1 x minus 1. ஓகேங்களா, இது ஆர்டர் வந்து முன்ன பின்ன மாத்தி மொத்தத்துல இது 4மே ஆப்ஷன்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சது உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு நீங்க பாக்குறப்ப 2 3 6 வச்சு பாக்குறப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இங்க 2ன்னு வந்திருக்கு, இங்க 3ன்னு வந்திருக்கு. இது சி இல்லைன்னா டி. ஓகேங்களா, ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ல நீங்க டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறப்பே உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு பாருங்க. நம்பர் வச்சு பாக்குறப்பயே சிடி 2 மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா, ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டக்குன்னு ஆன்சர் அதான் போட்டு போயிடலாம். இங்க சிடி இருக்கறனால தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போறோம். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் சார் 130. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க? 6 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண். 6 9 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைண்ட் தி லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் டிவிசிபிள் பை 6 9 and 15. ஓகேங்களா, 6 9 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க.
அப்ப நமக்கு கண்டிஷன் என்னங்க, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். வகுபடி எண் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே வகுபடி எண் கேட்டாங்கன்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம்மின் மடங்குங்களா, வகுத்தியோட வகுத்தியோட எல்சிஎம்மின் மடங்கு, வகுத்தியின் எல்சிஎம்மின் மடங்கு, வகுத்தியின் எல்சிஎம்மின் மடங்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6, 9, 15க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட்லேயே எல்சிஎம் எடுக்கணும்னா நீங்க 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணும், பிரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, மீச்சிறு பொதுமடம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 1 வர வரைக்கும் காரணிப்படுத்தணும். பகாயன்களை காரணிப்படுத்துறப்ப நல்லா நான் வச்சுங்க, இதுதான் முக்கியமானது. பகாயன்களை மட்டும் தான் பயன்படுத்தணும். நீங்க பகையன் பயன்படுத்தினீங்கன்னா, காம்போசிட் நம்பர் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் வரலாம், எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக வராது. அது மைண்ட்ல வச்சுங்க. 3, 9, 15. அடுத்தது 3, 1, 3, 5. அடுத்தது 3 போட்டீங்கன்னா 1, 1, 5. அடுத்து 5 போட்டீங்கன்னா 1, 1, 1. அப்ப 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 90ன்னு வருதுங்களா, எல்சிஎம் வந்து 90. அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 90 போட்டுக்கலாம், 90 போட்டுக்கலாம். மிகச்சிறிய வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க, அப்ப 90உடைய மடங்காவும் இருக்கணும், 90உடைய மடங்காவும் இருக்கணும். ஓகேங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 90ஆவும் இருக்கணும், பிளஸ் அது வந்து ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும், ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும். அப்ப 90 இன்ட்டு எக்ஸ் மடங்குக்கு 90 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டு வைப்போமா. அப்ப எக்ஸுக்கு 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 900 வருமா. அப்ப 6, 9, 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய எண் வந்து மிகச்சிறிய வர்க்க எண் வந்து 900. ஏன்னா 900 வந்து ஸ்கொயர் நம்பர் தானே, 30 ஸ்கொயர் தானே நமக்கு 900. டிஃபரெண்ட் புரியுதுங்களா. மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 90ஓட ஆன்சர் போட்டுக்கலாம். மிகச்சிறிய வர்க்க எண்ணுன்னு கேட்கிறப்ப 90உடைய மடங்காகவும் இருக்கணும், பிளஸ் அது ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கணும். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் சார் 131. என்ன கொஸ்டின், எந்த மிகச்சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும். 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுப்படும். இப்ப இந்த இடத்துலயுமே நமக்கு என்னங்க, வகுப்படு எண் கேட்டாங்கன்னாவே வகுத்திக்கு எல்சிஎம் தானே கண்டுபிடிக்குன்னு சொன்னோம். அப்ப 10, 12, 14 வகுப்படு எண்ணை வந்துருச்சுனாவே நீங்க கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கீங்க, வகுத்திக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அப்ப இது வந்து நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன சார் வரும். இப்போ இது அடுத்து நீங்க 2, 3, 7 அப்படியே போட்டு 1 வர வரைக்கும் வருவீங்க. சிம்பிளா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 5 சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சார், இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க, 16 இன்ட்டு 15 இன்ட்டு 7ங்களா, 16 இன்ட்டு 15 இன்ட்டு 7 1680. இப்ப வகுபடு மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, வகுபடு மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 1680 ஆன்சர் டி ஆப்ஷன் போட்டிருக்கலாம், 1680 ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால், 3ஐ கூட்டினால் வந்திருக்கு. அப்ப 3 கூட்டணும்னா அப்ப அது 3 கம்மியா இருந்தா தானே 3 கூட்டுறப்ப 1680 வரும். அப்ப 3ஐ கூட்டினால் கொஸ்டின்ல வந்துச்சுனாவே கண்டிஷன் என்னன்னா எல்சிஎம்மின் மடங்கு. ஏன்னா வகுப்படை எண் கேட்டாங்கனாவே நமக்கு எல்சிஎம்மின் மடங்கு தான் கண்டிஷன். எல்சிஎம்மின் மடங்கு கொஸ்டின்ல வந்து கூட்டினால் வந்துச்சுன்னா, ஓகேங்களா, விச் இஸ் ஆடட்னு வந்துருச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர். கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் வந்துச்சுன்னா கழிச்சுக்கணும். இதே 3ஐ கழித்தால் அப்படிங்கிறப்ப கூட்டிக்கணும். ஓகேங்களா, சப்ராக்டட் 3 அப்படின்னு சொல்லி கொஸ்டின், அதாவது டிமினிஷ்டு 3 இல்ல டிக்ரீஸ்டு 3. ஓகேங்களா, கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ்டு 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா, இன்க்ரீஸ்டு 3ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும் சார். கொஸ்டின்ல இன்க்ரீஸ்டுன்னு வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ்டுன்னு வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் கண்டிஷன். ஜெனரல் கண்டிஷன் எல்சிஎம்மின் மடங்கு. வகுப்படைன்னு கேட்டாங்கன்னாவே எல்சிஎம்மின் மடங்கு தான். அப்ப 1680 மடங்குக்கு எக்ஸ் போட்டுக்கிறீங்க. எண் வந்து என்னங்க 3 தானே. அப்ப எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா 1680 இன்ட்டு 1 மைனஸ் 3. இப்போ 1680 மைனஸ் 3 1677. புரியுதுங்களா. டிஃபரெண்ட் பார்த்துங்க.
10, 12, 14, 16ஆல் வகுபடும் மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா 1680 போட்டுக்கலாம். ஆனா 3ஐ கூட்டும் பொழுதுதான் 1680 வருதுன்னா அப்ப மைனஸ் பண்ணாதானே 1677 இருந்தா தான் 3 கூட்டும் போது 1680 வரும். புரியுதுங்களா? ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு எண்ணை 24, 32, 36ஆல் வகுக்கும் போது முறையே 19, 27, அதாவது எக்ஸ்ங்கிற ஒரு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா 24ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 19 வருதுங்கிறாங்க. இதே 32ஆல டிவைட் பண்ணா மீதி வந்து பாத்தீங்கன்னா 27 வருதுங்கிறாங்க. இதே 36ஆல டிவைட் பண்ணா மீதி 31 வருதுங்கிறாங்க. புரியுதுங்களா? 31 வருதுங்கிறாங்க. 24ஆல் டிவைட் பண்ண. இப்ப இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 10, 12 ஓகேங்களா? 10, 12, 14, 16ஆல் வகுபடும் மிகச்சிறிய எண் ஓகேங்களா? 3ஐ கூட்டும் பொழுது ஓகேங்களா? 3ஐ கூட்டும் பொழுதுனா அப்ப இந்த நம்பர் ஓகேங்களா? 3ஐ கூட்டும் பொழுதுதான் அது 10, 12, 14, 16ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா? அப்ப அதை மைனஸ் பண்ணி நீங்க போடணும். அந்த எக்ஸுங்கிற நம்பர் ஓகேங்களா? எக்ஸுங்கிற நம்பர் 3ஐ கூட்டும் பொழுது அப்ப எக்ஸுங்கிற நம்பர் 1677 தான் 3 கூட்டுறப்ப 1680 எக்ஸாக்டா 10, 12, 14, 16ஆல் டிவைட் ஆகும் ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின் ஒரு நம்பரை 24ஆல் டிவைட் பண்ணா 19 வருதுங்கிறாங்க. 32ஆல் டிவைட் பண்ணா 27 வருதுங்கிறாங்க. 36ஆல் டிவைட் பண்ணா 31 வருதுங்கிறாங்க ஓகேங்களா? வகுபடும் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்கறாங்க ஓகேங்களா? அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வகுபடு எண் கேட்டாங்கனாவே நம்ம கண்டிஷன் என்னங்க? வகுபடு எண் கேட்டாவே எல்சிஎம் மடங்கு தானே, வகுத்திக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 24, 32, 36க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா சார் இது நீங்க ஃபுல்லா நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா? ஏன்னா இது சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் பண்றப்போ ஒரு 2 விட்டுருவீங்க, ஆன்சர் ஓகேங்களா வராது. அதனால நீங்க அது திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். என்ன சார் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 4, 5, 3 இன்ட்டு 3ங்களா? அப்போ இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருதுங்க? 32 இன்ட்டு 9, 32 இன்ட்டு 9ங்கிறப்ப 288 ஓகேங்களா? அப்ப எல்சிஎம் மடங்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு டிஃபரெண்ட் பாத்துங்க. ஒரே நம்பர் இப்ப எல்லாத்துலயுமே 19 தான் மீதி வருதுன்னா ஒரே நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணும். எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதின்னு சொல்லி ஒரு நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 24ஆல் டிவைட் பண்ணா 19 வருதுங்கிறாங்க. 32ஆல் டிவைட் பண்ணா 27 வருதுங்கிறாங்க. 36ஆல் டிவைட் பண்ணா 31 வருதுங்கிறாங்க. ரிமைண்டர். அப்போ வந்து எப்படி கண்டிஷன் என்னன்னா எல்சிஎம் மடங்கு மைனஸ் டிவைசர் மைனஸ் ரிமைண்டர். அதாவது எல்சிஎம் மடங்கு மைனஸ் வகுத்தி மைனஸ் மீதி. இதுதான் கண்டிஷன். மீதி 1 மட்டும் வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணா அது பின்னாடி சம் இருக்கு, அதுல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 24ஆல் டிவைட் பண்ணா 19, 32ஆல் டிவைட் பண்ணா 27, 36ஆல் டிவைட் பண்ணா 31ங்கிறாங்க. அப்ப வகுத்தி மைனஸ் மீதி 24 டிவைசர் மைனஸ் ரிமைண்டர். 24 மைனஸ் 19 5, 32 மைனஸ் 27 5, 36 மைனஸ் 31 மீதி 5 ஓகேங்களா? அப்ப மீதி ஆனா இங்க சமமா வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மீதி சமமா வர மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே, இந்த மாடல் வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மீதி சமமா வர மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு 5னா இதுக்கு 4, இதுக்கு 3 அப்படிலாம் டிஃப்ரெண்டா மாத்தி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. மீதி சமமா வர மாதிரி தான் கொஸ்டின் தருவாங்க. அப்ப இந்த இடத்துல எல்சிஎம் மடங்குங்கிறப்ப 288. எல்சிஎமோட வேல்யூ 288ங்களா? 288 இன்ட்டு எக்ஸ் மைனஸ்
5. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 288 மைனஸ் 5. அப்போ 283 ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்னங்க? 5, 6, 7 மற்றும் 8ஆல் வகுக்கும் பொழுது 5, 6, 7, 8ஆல் வகுக்கும் பொழுது எக்ஸுங்கிற ஒரு நம்பரை 5, 6, 7, 8ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3 வருதுங்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் பண்ணா மீதி 0 வருதுங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இது கண்டிஷன் என்ன அப்படின்னா, வகுபடி எண் வழக்கம் போல வகுபடி எண் கேட்டாங்கன்னாவே வகுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5, 6, 7, 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதுதான் சார். ஓகேங்களா? திருப்பி அது 7, 5 இருந்தால் போடுவோம். அதனால இப்படியே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு கடைசியா 3, 5 × 7ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ சார் வருது? 8, 40, 40 × 3 120, 120 × 7 120 × 7 எவ்வளோ சார்? 840ங்களா? அப்போ நமக்கு எல்சிஎம் மடங்கு. இதுல கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் மடங்கு. போன கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் மடங்கு மைனஸ். ஏன் மைனஸ் பண்ணனா அந்த இடத்துல மீதி வேற வேற வந்ததுனால மைனஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8ஆல் டிவைட் பண்ணா மீதிங்கிற ஒரு ரிமைண்டர் வந்து 3ங்கிற ஒரு நம்பர் மட்டும் தான், ஒரே நம்பர் மட்டும் வருதுன்னா கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதி. ஒரு நம்பர் மட்டும் மீதி வருதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதி. அப்ப எண் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதி. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 840. சரி, இந்த எக்ஸ் வந்து நம்பரை குறிக்கும். இந்த எக்ஸ் வந்து நம்பரை குறிக்கும். மடங்கு இந்த ஸ்மால் எக்ஸுங்கிறது மடங்கு மல்டிபிள்ஸை குறிக்கும். அப்போ 840 × எக்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 3. ஏன்னா இந்த இடத்துல மீதி 3 வருதுங்க. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 840 × 1 பிளஸ் 3. அப்போ 843. 843 ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லி உடனே போட்டுறக்கூடாது. நல்லா நான் வச்சுங்க. ஏன்னா 843 பி ஆப்ஷன்ல இருக்கு. நீங்க 843 சார் எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதி தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி 840 போட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா இந்த இடத்துல கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதே நம்பர் வந்து 9ஆல் டிவைட் பண்ணா அந்த நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணா மீதி 0ங்கிறாங்க. மீதி 0 வருதுங்கிறாங்க. அப்ப 843 9ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா ஒரு 9ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிஷன் 9ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிஷன் என்னன்னா இலக்கங்களின் கூடுதல் 9ன் மடங்கா இருக்கணும். இப்போ இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 15ன்னு வருது. இந்த நம்பர் 843 3ஆல வேணா டிவைட் ஆகும். இலக்கங்களின் கூடுதல் 3 சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். இதே சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? இலக்கங்களின் கூடுதல் 3ன் மடங்கா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படும். இலக்கங்களின் கூடுதல் 9ன் மடங்கா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல வகுப்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 843 9ஆல டிவைட் ஆகாது. அப்ப அடுத்தது எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 840 × 2 பிளஸ் 3. நல்லா நான் வச்சுங்க. எல்சிஎம்க்கு மட்டும் தான் மடங்கு போடணும். நீங்க 843 அடுத்தது போட்டு 1686ன்னு போட்டக்கூடாது. 1686ன்னு போட்டக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ 840 × 2 1680 பிளஸ் 3 1683. நல்லா நான் வச்சுங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க 843 வரைக்கும் கொஞ்சம் கரெக்டா போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் அவசரத்துல என்ன பண்ணிடுவீங்கன்னா மடங்குன்னு சொல்லி 843 டபுள் பண்ணி 1686ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுருவீங்க. புரியுதுங்களா? இப்போ இதே 1683 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்றீங்க அப்படின்னா 1 + 6 + 8 + 3 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 15 18ங்களா? 18 9ன் மடங்கு தானே? 18 9ன் மடங்கு தானே? இப்போ அந்த நம்பர் 9ஆல வகுப்படும். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் வந்து 1683. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் இது என்னங்க? 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடிகள் ஓகேங்களா? 12 வினாடிகள் இடைவெளியில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்கின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும்? ஓகேங்களா? மொத்தமா ஒரு 5 பெல் இருக்கு சார். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பெல் இருக்கு சார். 6 பெல் இருக்கு.
அந்த 6 பெல் ஃபர்ஸ்ட் பெல் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்டுக்கு ஒரு டைம். ஃபர்ஸ்ட் பெல் வந்து 2 செகண்டுக்கு ஒரு டைம். ரெண்டாவது பெல் வந்து பாத்தீங்கன்னா 4 செகண்டுக்கு ஒரு டைம். மூணாவது பெல் வந்து பாத்தீங்கன்னா 6 செகண்டுக்கு ஒரு டைம். நாலாவது பெல் வந்து பாத்தீங்கன்னா 8 செகண்டுக்கு ஒரு டைம். அஞ்சாவது பெல் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்டுக்கு ஒரு டைம். ஆறாவது பெல் வந்து 12 செகண்டுக்கு ஒரு டைம் அடிக்குது. ஓகேங்களா? இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 மணிக்கு இந்த 6 பெல்லுமே ஒட்டுக்கா அடிக்குதுன்னா அரை மணி நேரத்துக்கு எத்தனை முறை ஒன்றாக அடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு ஒன்றாக அடிக்கும், ஒன்றாக சந்திக்கும், ஓகேங்களா? ஒன்றாக அடிக்கும், ஒன்றாக சந்திக்கும், ஒன்றாக மாறும் வர எல்லா கொஸ்டினுக்குமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அது ஞாபகத்தில் வச்சுங்க. ஒன்றாக சந்திக்கும், ஒன்றாக அடிக்கும், ஒன்றாக மாறும் அப்படின்னு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 2, 4, 6, 8, 10, ஓகேங்களா? 2, 4, 6, 8, 10, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? எல்சிஎம் 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதா சார். இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5, இப்போ 8, 15, 120 வினாடி. ஓகேங்களா? 120 வினாடி. அதாவது 120 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 120 வினாடி நம்ம போட்டுக்கலாம். என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அந்த யூனிட். அவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவர்ஸ் போட்டுக்கணும். மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மினிட்ஸ் போட்டுக்கணும். இங்க செகண்ட் கொடுத்துருக்காங்க, 120 செகண்ட்ஸ் நம்ம யூனிட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 120 வினாடிக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லும் ஒட்டுக்கா அடிக்கும். 120 வினாடிக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லும் ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக அடிக்கும். ஓகேங்களா? ஒலிக்கும், அடிக்கும். அப்ப 120 வினாடிங்கிறப்ப எத்தனை நிமிஷங்க? ஒரு நிமிஷம் 60 வினாடிங்களா? அப்ப 60ஆல டிவைட் பண்ணா 2 நிமிடத்துக்கு ஒரு முறை, 2 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லும் ஒன்றாக அடிக்கும். 2 நிமிடத்துக்கு ஒரு முறை அந்த 6 பெல்லும் ஒன்றாக அடிக்கும். அப்ப 30 நிமிஷத்துக்கு எத்தனை தடவை? ஏன்னா அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 30 நிமிஷத்துல எத்தனை முறை ஒன்றாக அடிக்கும்? டிவைட் பண்ணீங்கன்னா 15 தடவை. ஓகேங்களா? 30/2 போட்டு 15 தானே வரும். 15 தானே வரும். அப்ப 15ன்னு சொல்லி பார்த்தோன்னே சி ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. ஏன்னா நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 12 வினாடிகள் இடைவெளியை அளிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. அதாவது 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்குது அப்படின்னா 12:30 வரைக்கும் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னாவே 16ன்னு வரும். 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மொத்தம் 16. 12 மணில இருந்து 12:30 வரைக்கும் வந்து செக் பண்ணீங்கன்னா டோட்டலா 16 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல் அடிக்குதா? ஏன்னா ஒரு சேர அடிக்க தொடங்கின்றன. 12 மணில ஸ்டார்ட் பண்ணி 12:30 வரைக்கும் தானே அரை மணி நேரம். 12 மணில இருந்து 12:30 வரைக்கும் தானே அரை மணி நேரம். அப்ப டோட்டலா 16 தடவை. புரியுதுங்களா? அப்ப இது முக்கியமானது. ஏன்னா இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சு 15ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுருவீங்க டக்குன்ட்டு. 15 பிளஸ் ஆரம்பத்தில் ஒரு சேர அடிக்கின்றன, அதையும் சேர்த்து 16 தடவை ஆன்சர். நல்லா நான் வச்சுக்கோங்க, 16 தடவை. ஆரம்பத்தில் ஒரு சேர ஒலிக்கின்றது சொல்லியிருக்காங்களா? அந்த ஆரம்பத்துல ஒரு சேர ஒலிக்கிறதும் நீங்க போட்டுக்கணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6 மணிகள் ஒரு சேர. ஓகேங்களா? சரி. 2, 4, 6, 8, 10, 12 வினாடிகள்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 12 வினாடிகள். அப்போ மீண்டும் எப்போது ஒன்றாக அடிக்கும், ஒன்றாக ஒலிக்கும்? ஓகேங்களா? கொஸ்டின் ஒன்றாக அடிக்கும், ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக மாறும் அப்படின்னு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே, ஒன்றாக சந்திக்கும் அப்படின்னு வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 120 வினாடிகளுக்கு ஒரு முறை 6 பெல்லு ஒன்றாக அடிக்கும். 120 வினாடினா அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒன்றாக ஒலிக்கும். புரியுதுங்களா? இப்ப இதே கொஸ்டின் வந்து 8 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குதுன்னா திருப்பி எப்போ ஒன்றாக ஒலிக்குன்னா 8:02ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். 8:02ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றாக ஒலிக்குதுன்னா அப்ப 15 தடவை. 30 நிமிஷங்கிறப்ப 15 தடவை. 15 தடவைன்னு சொல்லி நீங்க 15 ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஆரம்பத்தில் ஒரு சேர ஒலிக்குதுங்களா? அந்த ஒன்னையும் சேர்த்து 16ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். ஒன்னையும் சேர்த்து 16ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15, 20 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய, ஓகேங்களா, ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய 400க்கும் 500க்கும் இடையே 12, 15, 20ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. வகுப்படும் எண் என்னன்னு கேட்கல. 400க்கு 500க்கு நடுவுல
12, 15, 20ஆல் வகுப்படக்கூடிய எண் எத்தனை கேட்கல. எத்தனை நம்பர் இருக்கு 400க்கு 500க்கு நடுவுல 12, 15, 20ஆல் வகுப்பட. அப்ப நமக்கு வகுப்படை எண்ணாவே நமக்கு என்னங்க எல்சிஎம் தானே. அப்ப 12, 15, 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 12, 15, 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருதுங்க? ரெண்டு இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சார் வருது? 60ன்னு வருதுங்களா? 60. அப்ப 12, 15, 60, 15, 12, 15, 20ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருந்தா 60. ஓகேங்களா? நம்ம அதுக்கு மேல என்னங்க வகுப்படை எண்ணை கேட்டாவே எல்சிஎம்மின் மடங்கு தானே கண்டிஷன். எல்சிஎம்மின் மடங்கு தானே கண்டிஷன். அப்ப 60 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கிறீங்க. மடங்குக்கு எக்ஸ் போட்டுக்கிறோம். அப்ப எக்ஸுக்கு 1ன்னு போட்டீங்கன்னா 60 இன்ட்டு 1 60. சின்ன நம்பர் கேட்டா 60ன்னு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே எக்ஸுக்கு 6ன்னு போட்டீங்கன்னா 60 இன்ட்டு 6 360. எக்ஸுக்கு 7ன்னு போட்டீங்கன்னா 60 இன்ட்டு 7 420. எக்ஸுக்கு 8ன்னு போட்டீங்கன்னா 60 இன்ட்டு 8 480. அப்ப நமக்கு 400க்கும் 500க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு? 12, 15, 20ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் 420 ஒரு நம்பர், 480 ஒரு நம்பர். இதுவும் 12, 15, 20ஆல் டிவைட் ஆகுங்களா? இதுமே 12, 15, 20ஆல் டிவைட் ஆகுமா? அப்ப எத்தனை நம்பருக்கு 400க்கு 500க்கு நடுவில் 2 நம்பர். 420, 480 2 நம்பர். புரியுதுங்களா? 400க்கும் 500க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்கு. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். சார் ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12ஆல் வகுக்கும் பொழுது மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது. அப்ப நம்ம கண்டிஷன் என்னங்க? மீதி வந்துச்சுனாவே மீதி கொடுக்கறதாவே வகுப்படைன்னு கேட்டாங்கன்னாவே எல்சிஎம்மின் மடங்கு. மீதி ஒரு நம்பர் மட்டும் வருதுனாவே நம்ம என்னங்க அந்த மீதி ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னோமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் சம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல கண்டிஷன் அப்புறம் என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியணும். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் பொழுது மீதி 2 கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப வகுத்திக்கு எல்சிஎம்மின் மடங்கு. வகுத்திக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதோட மடங்கு போட்டு பிளஸ் மீதியே ஒரு நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா மீதி ஆட் பண்ணும். மீதி 2, 3 நம்பர் வந்துச்சுன்னா டிவைசருக்கும் ரிமைண்டருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணணும். வகுத்திக்கும் மீதிக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு அந்த வித்தியாசத்தை மைனஸ் பண்ணும். எல்சிஎம்மின் மடங்கோட கண்டிஷன் ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப 3, 5, 8, 12, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன சார் வேல்யூ வரும்? 3, 5, 8, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 120. ஓகேங்களா? அப்ப 120 மடங்காவும் இருக்கணும். ஓகேங்களா? 120 மடங்காவும் இருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா இருக்கணும். 120 மடங்குல மிகப்பெரிய 5 இலக்க எண். அப்ப மிகப்பெரிய இது 2 மெத்தட்ல போடலாம் சார். ஒன்னு 120 இன்ட்டு நம்ம வழக்கம் போல எல்சிஎம்மின் மடங்கு 120 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டு எக்ஸுக்கு 1, 2, 3ன்னு போட்டு இல்ல போட்டு நீங்க போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண்ணா 99,999ங்களா? இதை வந்து 120ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி வந்து பாத்தீங்கன்னா 833 இன்ட்டு 120 எவ்வளவு சார் மீதி வருது? 99,960. ஓகேங்களா? அப்ப மிகப்பெரிய 5 இலக்கம்னா ஏன்னா இது இந்த இடத்துல மீதி வந்துருது. ஓகேங்களா? மீதி வந்து 39 தான் நமக்கு வருது. ஓகேங்களா? அப்ப மிகப்பெரிய 5 இலக்கம்னா 99,920. அப்ப எல்சிஎம்மின் மடங்கு 99,960 பிளஸ் மீதி 2 ஆட் பண்றப்ப 99,962 அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? சரி, இவ்வளவு எனக்கு டிவைட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சிம்பிள் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க நீங்க 120. அப்ப மீதி 2 வருதுன்னா அந்த 2 மைனஸ் பண்ணிட்டு தான் எல்சிஎம்மின் மடங்கா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல 2 மைனஸ் ஏ ஆப்ஷன்ல வந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா
99,970. பி ஆப்ஷன்ல 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 99,956. சி ஆப்ஷன்ல 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 99,958. 99,960. 2 மைனஸ் பண்றப்ப 99,960 வருது. அப்ப இதுல 120 மடங்குல எது இருக்கு அப்படின்னா 120 மடங்குல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 99,960 தான். ஏன்னா 120ங்கிறப்ப ஜீரோல முடியணும். அப்ப 99,970, 99,960 இது ரெண்டு மட்டும் தான் வரலாம். அதுலயே 12 மடங்குன்னு பாத்தீங்கன்னா 960, 96. ஓகேங்களா? 12 8 96 அப்படிங்கிறப்ப 99,960 தான் ஆன்சர் சொல்லி நீங்க போட்டுக்கலாம். இதுலயுமே இன்னும் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல மீதி 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆளு 5 ஆளு 8 ஆளு 12 ஆளு வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் தானே, சாரி மிகப்பெரிய 5 இலக்க எண் தானே கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்துருக்க நம்பர் 3 5 8 12 டிவைட் ஆகணும். அதாவது 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வகுப்பட மிகச்சிறிய எண்ணுன்னா டைரக்டா இப்ப இந்த இடத்துல 99,960ன்னு சொல்லி போட்டு நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். மீதி 2 கொடுக்குன்னா அந்த 2 ஆட் பண்ணிருக்கணும். அப்ப 2 மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 99,000. 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணும். ஏன்னா 2 மைனஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா சி ஆப்ஷனை போட்டுருவீங்க. 2 மைனஸ் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்ப 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 99,960. 99,960. அப்ப அதை 2 மைனஸ் பண்றப்ப சரி 962ல 2 மைனஸ் பண்றப்ப 99,960. அப்ப நமக்கு கொஸ்டின் என்னங்க, 3 5 8 12ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப நமக்கு ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகும்னாவே அதோடைய 1ஆம் இலக்கம் 0. ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகும்னாவே அதோடைய யூனிட் டிஜிட் வந்து 0 இல்லைன்னா 5ஆ இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வரலாம். இல்லைன்னா ஏன்னா 2 மைனஸ் பண்ணி வச்சு பாருங்க. எல்லாமே 99,970, 99,956, 99,958, 99,960 டி ஆப்ஷன். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகணும், ஒன்னு 0ல முடியணும் இல்லைன்னா 5ல முடியணும், ஒன்னு 0ல முடியணும் இல்லைன்னா 5ல முடியணும். அப்படி பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வரலாம், இல்லைன்னா டி ஆப்ஷன் வரலாம். ஏ ஆப்ஷன் வரலாம், டி ஆப்ஷன் வரலாம். அடுத்தது 3ஆல வகுப்படணும்னா கண்டிஷன் என்னங்க, 3ஆல ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் இருக்குமா, ஏன்னா அது ரெண்டுமே 5ஆல வகுப்படுது. நமக்கு என்னங்க 3ஆல வகுப்படணும்னா பிளஸ் 70 பிளஸ் 70. ஏன்னா 2 மைனஸ் பண்ணிட்டோம்ல, 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க, 27 34 தான் வருது. 3 மடங்கு கிடையாது. இதே டி ஆப்ஷன் 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தானே நம்ம கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கணும். 99,960 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவுங்க, 27 6 33 3 மடங்கு தானே. அப்போ 3ஆல வகுப்படும். அப்ப ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் சொல்லி நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னா எல்சிஎம் மடங்கு பிளஸ் மீதி. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 120 மடங்கு போட்டுக்கிறீங்க, பிளஸ் மீதி ஆட் பண்ணிக்கிறீங்க, 2ன்னு போட்டுக்கிறீங்க. 120 மடங்கு பிளஸ் மீதி 2ன்னு போட்டு நீங்க அதுக்கு போல எக்ஸுக்கு 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணி நீங்க போலாம். ஆனா இது மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுங்கிறப்ப நீங்க எக்ஸுக்கு 10 12 மேக்ஸிமம் பெரிய நம்பர் தான் சப்ஸ்டிட் பண்ணி நீங்க அப்படியே பார்க்கணும். இல்லைன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 120 மடங்குல 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் 120 மடங்குல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் ஆன்சர். இல்லைன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை போட்டு அது வந்து 120ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா தான் ஆன்சர். ஓகேங்களா? 99,999 மிகப்பெரிய 5 இலக்க எண். இதுல இருந்து 139 மைனஸ் பண்ணீங்கன்னா 99,960 அப்படின்னு சொல்லி ஆன்சர். அப்ப மீதி 2 ஆட் பண்ணி போடணும். புரியுதுங்களா? சிம்பிள் மெத்தட் என்னன்னா 3 5 8 12ஆல் வகுப்படக்கூடிய, அப்ப டிவைடிங் ரூல் நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆனா மீதியை மைனஸ் பண்ணிட்டு தான் டிவைடிங் ரூல் யூஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 70 56 58 60. ஒரு நம்பர் 5ஆல, ஏன்னா நமக்கு டக்குன்னு இது பண்றதுக்கோசரம் 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 5ல முடியணும். 0 5ல முடியற மாதிரி ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்து 3 ரூல் யூஸ் பண்றீங்க. புரியுதுங்களா? 3 ரூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்குறோம். அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீசிமானது அந்த 2 எண்களின் மீப்பேவாவின் 6 மடங்காகும். ஓகேங்களா? இப்ப ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. அதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா
எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் உடைய 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் உடைய 6 மடங்குன்னு இருக்காங்க. ஹெச்சிஎஃப் உடைய 6 மடங்கு. அது அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் 12ங்கிறப்ப அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளோங்க, 12 × 6ங்களா? ஹெச்எஃப் வந்து 12 × 6. ஒரு எண், அப்போ ஏங்கிற நம்பர் 36னா பிங்கிற நம்பர் என்ன எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிற நம்பர் 36னா பிங்கிற நம்பர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிஷன் என்னங்க, எப்பயுமே ரெண்டு நம்பருடைய மல்டிபிகேஷன் அந்த எண்ணின் எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் மல்டிபிகேஷனுக்கு சமங்களா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் அந்த எண்ணின் எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ 36 × b = 12 × 6 × 12. அப்போ b = 12 × 6 × 12 / 36. அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 12ஆல் அடிச்சிங்கன்னா 3ன்னு வரும். சிம்பிளிஃபிகேஷன் உங்கள் மெத்தட் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுவீங்க சார். இப்படி தான் சால்வ் பண்ணலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ ஆன்சர் வந்து 24. புரியுதுங்களா? கொஸ்டின் என்னங்க, ஏபின்னு 2 நம்பர் இருக்குது, அதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்குக்கு சமம். இரண்டு எண்களின் மீப்பேவாவின் 6 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மீப்போவா, அதாவது ரெண்டு நம்பருடைய மீச்சிறு பொது மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மீப்பேர் பொது வகுத்தின் 6 மடங்குன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மீப்பேர் பொது வகுத்தின் 6 மடங்குன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டாவது இன்னும் அதிலே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க நமக்கு, ஹெச்எஃப் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12 × 6. 12 × 6 புரியுதுங்களா? ஒரு நம்பர் 36னா இன்னொரு நம்பர், அப்போ A × B ரெண்டு நம்பருடைய மல்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப் மல்டிபிகேஷனுக்கு சமம். அப்போ 36 × B = 12 ஏன்னா இது சிம்பிளிகேஷன் தான் பண்ண போறோம், அதனால 12×6 = 72 நீங்க போட்டு திருப்பி கேன்சல் பண்ணிட்டு இருக்க வேணாம். இல்லை உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அது கூட போட்டுங்க. 12 × 6 × 12 / 36 சால்வ் பண்ணீங்கன்னா 24. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், இரு சார்பகா எண்களின், ஓகேங்களா? போன கொஸ்டின்ல ஏபின்னு 2 நம்பர் கொடுத்தாங்க, கண்டிஷன் எதுவும் கொடுக்கல. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கோப்ரைம் நம்பர்னா கண்டிஷன் என்னங்க, ரெண்டு நம்பருடைய ஹெச்எஃப் ஒன்னா இருந்துச்சுன்னா தான், ஏபின்ற நம்பருடைய ஹெச்எஃப் ஒன்னா இருந்துச்சுன்னா தான் அந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோப்ரைம்னு சொல்லி சொல்லுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு நம்பருடைய ஹெச்எஃப் ஒன்னுனா அந்த நம்பரை நம்ம கோப்ரைம்னு சொல்லி சொல்லுவோம். இதே ரெண்டு பிரைம் நம்பருடைய ஏபின் 2 பிரைம் நம்பருடைய ஹெச்எஃப் என்னன்னு கேட்டா, ஏபின் 2 பிரைம் நம்பருடைய ஹெச்எஃப் என்னன்னு கேட்டா அது 1. ஏபின் 2 பிரைம் நம்பருடைய ஹெச்எஃப் கேட்டா 1. இதே ரெண்டு நம்பருடைய ஹெச்எஃப் 1ன்னு கேட்டா அது கோ பிரைம். ஏன்னா இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின், நமக்கு ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காம்பவுண்ட் 1 எனில் டேஸ், கீழே பகாயன் சார் பகாயன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சார் பகாயன் தான் சூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் சார் பகாயன்னா இப்ப 12 15, ஓகேங்களா? 12ஓட வகுத்தி வந்து என்னங்க, 1 2 3 4 4 6 12ங்களா? அதே மாதிரி 15ஓட வகுத்தி வந்து பாத்தீங்கன்னா 1 3 5 15. இப்ப இது ரெண்டுக்கு பொதுவான வகுத்தி வந்து பாத்தீங்கன்னா 1 3. அப்ப மீப்பெரு பொது வகுத்தி வந்து நீங்க 3ன்னு சொல்லி போட்டுருவீங்க. இதே 15 22, இதே 15 22ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 1 3 5 15ங்களா? 22 வந்து பாத்தீங்கன்னா 1 2 11 22. இப்ப இது ரெண்டுக்கு பொதுவான வகுத்தி பாத்தீங்கன்னா 1 தான். இப்ப இந்த மாதிரி எந்த ரெண்டு நம்பர் எடுத்துட்டீங்கனாலும் அதோட மீப்பெரு பொது வகுத்தி 1 இருந்துச்சுன்னா அது சார்பகாயன்னு சொல்லி சொல்லுவோம். சார்பகாயன் கோப்ரைம் நம்பர். புரியுதுங்களா? இப்ப 15 பகையன் தான், 22 பகையன் தான். 15 காம்போசிட் நம்பர் தான், 22 காம்போசிட் நம்பர் தான். ஆனா அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 தானே வருது. இந்த மாதிரி எந்த ரெண்டு நம்பருடைய மீப்பெரு பொதுத்தி 1 இருந்துச்சுனாலும் அது சார்பகாயன் நம்ம சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? டிஃபரெண்ட் பாத்துங்க. பிரைம் நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். இதே ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1னா அது வந்து சார்பகாயன். ஞாபகத்தில் வச்சுங்க, முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல கோப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. கோப்ரைம் நம்பர்னாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. புரியுதுங்க? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. அப்ப இந்த இடத்துல ஏபின் 2 நம்பருடைய எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 5005. ஒரு நம்பர் வந்து 65னா இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வழக்கம் போல ரெண்டு நம்பருடைய மல்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் × ஹெச்சிஎஃப்.
இப்போ இந்த இடத்துல 65 பி தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 5005. இங்க ஹெச்சிஎஃப் கொடுக்கல, ஆனா அதுக்கு பதில் தான் கண்டிஷன் சார்பகாயின்னு கொடுத்துட்டாங்க. சார்பகாயின்னாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1. புரியுதுங்களா? அப்போ பி ஈக்குவல் டு 5005/65. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5ஆல் அடிச்சீங்கன்னா 1001/13ன்னு வரும். அடுத்து அது கேன்சல் பண்ணீங்கன்னா 77ன்னு வரும். 13ஆல் அடிக்கிறப்ப 100 13ஆல் அடிக்கிறப்ப 9ன்னு வரும். சரி 7ன்னு வரும். 100 13ஆல் அடிக்கிறப்ப 7ன்னு வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு இருக்கும். 91. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அடுத்தது சரி, இப்போ இந்த 2 நம்பரோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னங்க, எல்சிஎம்னாவே வந்திருக்க எல்லா நம்பரும் எடுத்து போட்டுக்கணும். அடுக்கில் பெருசு போடணும். இங்கே அடுக்கில் எல்லாமே ஒன்று தான் இருக்கிறனால ஆன்சர் வந்து 2 × 3 × 5 × 7 × 11. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதே கொஸ்டின் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் என்னங்க, 2 3 5 7. இதுதான் ஆன்சர். அடுக்கில் இங்கேயும் அடுக்கு வந்து 1 கொடுத்துருக்கனால பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அடுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அடுக்கில் சின்னது போடணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் x³ மைனஸ், இப்போ இந்த இடத்துல அல்ஜெபிரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, x³ மைனஸ் a³ x³ மைனஸ் a³ a³ மைனஸ் b³ என்னங்க, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். நல்லா நான் வச்சுங்க. வெளியில x³ மைனஸ் a³ இங்க மைனஸ் இருக்குன்னா வெளியில மைனஸ்னா உள்ள பிளஸ் வந்துடும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா a³ பிளஸ் b³ a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இங்க பிளஸ்னா வெளியில பிளஸ்னா உள்ள மைனஸ். சிம்பிளா நான் வச்சுங்க. அடுத்து x மைனஸ் a ஸ்கொயர், x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர், x மைனஸ் a. இது ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்க எழுத வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கண்டிஷன் என்னங்க, எல்சிஎம்னாவே ரெண்டுலேயும் பொதுவாக வந்திருக்கிறத எடுத்து எழுதணும். ரெண்டுலேயும் வந்திருக்கிறத எடுத்து எழுதணும். ரெண்டுலேயும் வந்திருக்கிறதுல பொதுவாக வந்திருக்கிறத ஒன்று மட்டும் எடுத்து எழுதிட்டு அடுக்கில் பெருசு போடணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுலேயும் எக்ஸ் மைனஸ் ஏ வந்திருக்கு. அப்போ அடுக்கில் பெருசுனா எக்ஸ் ஸ்கொயருங்களா? ஸ்கொயர் தானே பெருசு. ரெண்டுலேயும் வந்திருக்க நம்பர் எடுத்து எழுதணும் சார். இதுக்கு முன்னாடி சம் போட்ட பார்த்தீங்களா, வந்திருக்க எல்லா நம்பர் எல்சிஎம்னா வந்திருக்க எல்லா நம்பர் எடுத்து எழுதுங்க, அடுக்கில் பெருசு போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஒன்று மட்டும் எடுத்து எழுதிக்கிறீங்க, அடுக்கில் பெருசு ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க. மீதி வந்திருக்கதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? இது ஃபார்முலா தான், நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஃபார்முலா மெமரி பண்ணி அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத வேண்டியதா. x³ மைனஸ் a³ எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். 5x மைனஸ் 10 5 காமனா வெளியில் எடுத்துட்டீங்கன்னா x மைனஸ் 2. 5x ஸ்கொயர் மைனஸ் 20. இப்போ 5 இங்கே காமனா வெளியில் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ நீங்கள் இது ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஆப்ஷனில் வந்து 5x ஸ்கொயர் மைனஸ் 4x, ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பிளிட் பண்ணி x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருந்தா தான் நீங்கள் அடுத்து 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தா தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகணும். இங்கே ஆப்ஷன் எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட அப்படியே நிறுத்திட்டு என்னங்க, சரி இது வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஸ்டெப்பு கொண்டு வரணும். சாரி சார், 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம கண்டிஷன் என்னங்க, எல்சிஎம் ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுறக்கூடாது. நல்லா எல்சிஎம் கேட்டிருந்தாலும் ஹெச்எஃப் கேட்டிருந்தாலும் நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 தான். அதுக்கப்புறம் மீதி ரெண்டுலேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, ஒரு எக்ஸ் மைனஸ் 2 எழுதிக்கிறீங்க. அப்புறம் மீதி வந்திருக்கிறது எக்ஸ் பிளஸ் 2. இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆப்ஷன் பார்க்குறீங்க. ஆப்ஷன் பார்த்து 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்களா? அப்போ 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. புரியுதுங்களா?
அடுத்த கொஸ்டின். நாங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு கொஸ்டின் வந்து 4 லைன்ல தான் இருக்கும். ஆனால் கண்டிஷன் வந்து ஒன்னே தான். சோனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம். சோனியாவுக்கு 18 நிமிஷம். இதே ரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்கு வந்து 12 நிமிஷம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு சோனியாவுக்கு 18 நிமிஷம் ஆகுது, ரவிக்கு 12 நிமிஷம் ஆகுது. அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? எவ்வளவு நேரம்? அதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஒன்றாக சந்திக்கும், ஒன்றாக மாறும், ஒன்றாக அடிக்குங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கும்னு சொல்லி சொன்னா, அப்போ 12 18க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா 9 6ங்களா, அடுத்தது 2ஆல இது பண்ணீங்கன்னா 9 3, அடுத்தது 3ஆல பண்ணீங்கன்னா 1 3, சரி 3 1. அப்ப எல்சிஎம் வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அப்ப 4 9 36. அப்ப 36 நிமிஷத்துல மீண்டும் ஒன்றாக சந்திப்பார்கள். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறப்ப 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங்ல ஒரே பாயிண்ட்ல இருந்தாலும் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்ப சோனியா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 18 நிமிஷம், ரவி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 12 நிமிஷம். அப்ப மீண்டும் எப்போது சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 12 18 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க 36 36. புரியுதுங்களா? அப்ப மீண்டும் எப்போது சந்திப்பாருங்கன்னா 36 நிமிடம். அடுத்த கொஸ்டின் சார். ஏங்க 3 சிக்னல், ஏங்கிற சிக்னல் வந்து 48 செகண்டுக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது. பிங்கிற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 72 செகண்டுக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது. சிங்கிற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 108 செகண்டுக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது. இப்போ காலையில் 7 மணிக்கு, ஓகேங்களா, காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு இந்த மூணு சிக்னலுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்ல ரெட் காட்டுது. அதாவது ஒன்றாக மாறினால், அவை ஒரே நேரத்தில் மாறினால் தானே கொடுத்துருக்காங்க. காலையில் 7 மணிக்கு மூணுமே ரெட்டு காட்டுதுன்னா திருப்பி எப்போது ரெட்டு காட்டும்? அதான் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒன்றாக மாறணும் வந்தாவே எல்சிஎம் தானே கண்டுபிடிப்போம். அப்ப 48 72 108, 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் நாங்கள் 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணோம், ப்ரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். புரியுதுங்களா? எல்சிஎம் வந்து 1 வர வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணோம், ப்ரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்போ 48 72 108க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? இப்போ 2ன்னு போட்டிங்கன்னா 24 36 54. இது ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தப்பு வரும் சார். அது திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சார் நான் போடுறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் இது மிஸ்டேக் வந்துச்சு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்க இது சம்மு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், 1 வர வரைக்கும் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ எழுதி இருக்கிறதுனால அதை அப்படியே பார்த்து காப்பி அடிக்காதீங்க, நீங்க தனியா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளோ சார் வருது? 16 இன்ட்டு 27, மொத்தமாக 432 யூனிட் வந்து செகண்ட் கொடுத்துருக்காங்க. 432 செகண்ட் நம்ம போட்டுக்கிறோம். 432 செகண்ட். இப்போ மீண்டும் எப்போது ஒன்றாக மாறுனா 432 செகண்ட். ஆனால் கீழே டைமிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ டைமிங்கில் கொடுக்குறப்ப அது டைமிங்க்கு நீங்கள் மாற்றணும். இப்போ 432 செகண்ட் 60ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.2 அப்படின்னு சொல்லி வரும். 7.2ன்னு வரும். அப்போ 7.2 7 நிமிஷம் 2 வினாடிங்களா? அப்படி கிடையாது. 0.2 மினிட்ஸ். 0.2 மினிட்ஸ்னா செகண்ட்ஸ்ல எவ்வளோ அப்படின்னா 0.2 மினிட்ஸ்னா செகண்ட்ஸ்ல எவ்வளோனா 0.2 இன்ட்டு 60 அப்படி போட்டிங்கன்னா 12 வினாடி. அப்போ 7 நிமிடம் 12 வினாடிக்கு அது ஒன்றாக மாறும். ஓகேங்களா? அப்போ 7 மணிக்கு மாறுனுச்சுன்னா திருப்பி எப்போது ஒன்றாக மாறும் அப்படின்னா 7 மணிக்கு மாறுனுச்சுன்னா திருப்பி எப்போது ஒன்றாக மாறும். அப்போ 7 மணிங்கிறப்ப காலையில் டைம், டிஜிட்டல் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். இது ஹவர்ஸ், இது மினிட்ஸ், இது செகண்டு. இப்போ நமக்கு என்னது? 7 நிமிடம் 12 வினாடி. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 நிமிடம்
புரியுதுங்களா? இப்போ இது ஆப்ஷன் பாருங்க 7-12க்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 7-12க்கு. ஆனால் நமக்கு வந்து டைமிங் எந்த நேரத்தில் அவை நேரத்தில் 7 மணிக்கு அவை ஒன்றாக மாறினால் மீண்டும் நேரம் கேட்டிருக்கனால அந்த 7 மணியோட ஆட் பண்ணி தான் சொல்லணும். 7 மணியோட ஆட் பண்ணி தான் சொல்லணும். முக்கியமானது பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப 7.2 மினிட்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். 7.2 மினிட்ஸ் இந்த இடத்துல 7 நிமிஷம் 20 செகண்ட் அந்த மாதிரிலாம் நான் ஆப்ஷன் கொடுக்கல. உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க. 0.2 மினிட்ஸ்னா செகண்ட்ஸுக்கு மாத்திரீங்கன்னா 12 செகண்ட். புரியுதுங்களா? அது மட்டும் ஏன்னா இது 7ங்கிறது 7 நிமிஷம் நமக்கு முடிஞ்சிடும். அந்த இடத்துல 0.2 மினிட்ஸ் மட்டும் தான் நமக்கு டவுட் வரும். 20 செகண்டா 12 செகண்டா? ஏன்னா அவசரத்தில் போறப்ப நம்ம 7 நிமிஷம் 20 செகண்டை தான் நம்ம போடுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் கரெக்டா பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின். ஏபின் 2 நம்பர் இருக்கு சார். ஏபின் 2 நம்பர் இருக்கு. அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் உயர் பொது காரணினா மீப்பெரு பொது வகுத்தி. உயர் பொது காரணினாலும் மீப்பெரு பொது வகுத்தினாலும் ஒண்ணுதான். இப்போ ஏபின் 2 நம்பரோட HCF வந்து 8னா அதோட எல்சிஎம்மா எது இருக்காது அப்படின்னு சொல்லி கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எது எல்சிஎம்மா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா HCF உடைய மடங்காதான் இருக்கும். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா HCF ஓட மடங்காதான் இருக்கும். அதே மாதிரி HCF வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் உடைய காரணியாக தான் இருக்கும். காரணியா வகுத்தி. ஓகேங்களா? காரணி ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். காரணியாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்சிஎம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே HCFோட பெருசாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல HCF வந்து 8னா எல்சிஎம் வந்து என்னங்க 8 மடங்காக தானே இருக்கும். ஏன்னா HCF மடங்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் வந்து 8 மடங்குங்களா? 8 மடங்குங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் என்னங்க 8 × 3 24ங்களா? ஏ ஆப்ஷன் 8 மடங்காதான் இருக்கு. பி ஆப்ஷன் 6 8 48. பி ஆப்ஷன் 8 மடங்காதான் இருக்கு. சி ஆப்ஷன் 7 8 56. சி ஆப்ஷன் 8 மடங்காதான் இருக்கு. சி ஆப்ஷன் 8 மடங்காதான் இருக்கு. டி 60 மட்டும்தான் 8உடைய மடங்கு கிடையாது. ஏன்னா 60ஆல டிவைட் ஆகாது. புரியுதுங்களா? பாயிண்ட்ல வேல்யூ வரும். அப்ப 60 மட்டும் தான் எல்சிஎம் மடங்கா இருக்காது. 60 மட்டும் தான் எல்சிஎம் மடங்கா இருக்காது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இது நம்ம முன்ன போட்ட மாதிரி சார். மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அப்ப 16 16 24 36 54க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 16 நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 16 12 36 54க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு சார் வரும்? 432. போன கொஸ்டின் போட்ட மாதிரியே தான் 432 தான் எல்சிஎம் வரும். அப்ப 432 மடங்குல எது பெருசா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். நமக்கு மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் எது கேட்டாலுமே நமக்கு வகுப்படை எண் கேட்டாங்கன்னாவே எல்சிஎம் மடங்கு தான் கண்டிஷன். அப்ப 432 × எக்ஸ். எக்ஸுக்கு 1 2 3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி எது பெரிய நம்பரா வருதோ அது கண்டுபிடிக்கலாம் 1. ஓகேங்களா? இப்ப டைரக்டா எக்ஸுக்கு 23 போட்டீங்கன்னா, ஏன்னா எக்ஸுக்கு 20 போட்டீங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டா 432. எக்ஸுக்கு 10 போட்டீங்கன்னா 4320. எக்ஸுக்கு 20 போட்டீங்கன்னா 8640. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு 120ஆல ஆட் பண்ண 1200ங்களா? சரி, எக்ஸுக்கு 20 போட்டீங்கன்னா எவ்வளவு சார் வருது? 8640. அடுத்தது இப்ப நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா 400ங்கிறப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1200 வரும். 4ஆல ஆட் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1600 வரும். 1200ன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா தான் சார் சொல்றேன். 1200ன்னு பாத்தீங்கன்னா 3ஆல மல்டிப்ளை 432 400ன்னு எடுத்துக்கிட்டு 400 × 3 1200ங்களா? அப்போ என்ன 9840ன்னு வருது. இதே 400 × 4னா 1600 10,000 தாண்டி போகுங்களா? ஏன்னா மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா நமக்கு 10,000. மிகச்சிறிய 5 இலக்க எண். அப்ப 10,000க்கு மேல இருக்குன்னா அது சின்னதா இருக்கணும். அப்ப எக்ஸுக்கு 24 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 432 × 24 10368. 10368. புரியுதுங்களா? இல்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி டிவைடிங் ரூல் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 16 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 × 4. ஓகேங்களா? 24 வந்து 3 × 8ன்னு பிரிக்கலாமா? அப்ப 8ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 8ஆலையும் 3ஆலையும் வகுப்படுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு?
அப்படி பார்த்தீங்கன்னாலும் சரி. அடுத்தது 9 சரி 36 வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 9 9ஆல் எது வகுப்படுது? 6 இன்ட்டு 9 கொடுத்துருக்க ஆப்ஷன். அப்போ 6ஆலே 9ஆலே வகுப்படுச்சுன்னா 6ஆலே 9ஆலே வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் அந்த மாதிரி நீங்க முடிச்சுக்கலாம். ஆப்ஷன் அப்படி கூட நீங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகும்னா கண்டிஷன் என்னங்க? இலக்கங்களின் கூடுதல். இதை டோட்டல் பண்ணா எவ்வளவு சார் வருது? 7 10ன்னு வருது. அப்ப ஏ ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஏ ஆப்ஷன் 9ஆல வகுப்படாது. இப்போ 36 4 இன்ட்டு 9ன்னு நம்ம பிரிக்கிறோம். 54 வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 9ன்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் கண்டிப்பாலுமே 9ஆல வகுப்பற்ற மாதிரி இருந்தால் தான் அதோட மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு வரும். அடுத்து பி ஆப்ஷன் பார்க்குறீங்க. 1 + 0 + 0 + 6 + 4 டோட்டல் பண்ணால் 11 வருது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து சி ஆப்ஷன் பார்க்குறீங்க. 1 + 0 + 3 + 6 + 8 டோட்டல் பண்ணால் எவ்வளோ சார் வருது? 18ன்னு வருதுங்களா? 18 9ன் மடங்கு தானே? 18 9ன் மடங்கு தானே? இப்போ 1 + 0 + 3 + 6 + 2 இதை டோட்டல் பண்ணீங்கன்னா 12ன்னு வருது. 3ஆல வேணா வகுப்படும், 9ஆல வகுப்படாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் மெத்தடில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்சிஎம்மின் மடங்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதோடைய மடங்குல எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம். சிம்பிளாக போடணுன்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 24 பிரிக்கிறது வந்து 3 இன்ட்டு அது பிரிக்கிறது வந்து சார்பாக என்ன தான் பிரிக்கணும். அதனால தான் இப்போ 16 4 இன்ட்டு 4ன்னு சொல்லி நான் இது பண்ண கிடையாது. இல்லைன்னா 2 இன்ட்டு 8 அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். ஓகேங்களா? 2 இன்ட்டு 8ன்னு பிரித்து 8ஆல் வகுப்படுறது போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஆன்சர் வராது. பிரிக்கிறத வந்து சார்பாக என்ன பிரிக்கணும். இப்போ 24 ஏன்னா சார்பாக என்ன ஹையஸ்ட் கான்செப்ட் 1 வரணுங்களா? அப்போ 3ஆலே 8ஆலே வகுப்படுற எண், 3ஆலே 8ஆலே வகுப்படுற எண், 4ஆலே 9ஆலே வகுப்படுற எண், 6ஆலே 9ஆலே வகுப்படுற எண். அப்போ அங்கே நமக்கு ரூல் வந்து நாங்கள் 9ஆல் டிவைட் ஆகணும்னா இலக்கங்களின் கூடுதல் 9ன் மடங்காக இருக்கணும். இலக்கங்களின் கூடுதல் 9ன் மடங்காக இருக்கணும். அப்போ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் மட்டும் தான் 9ன் மடங்கு வருது. இது அப்படியே முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மீதி 2 கொடுக்கணும். அந்த 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அதை ட்ரை பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீதி 5 இலக்க எண் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்கறப்ப டேரெக்டாக எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அது ஆன்சர். ஏன்னா இந்த இடத்துல மீதி இதே கொஸ்டின் இந்த இடத்துல மீதி 2 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த டிவைடிங் ரூல் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். சேம் என்னங்க சார் ஒன்றாக சந்திக்குங்கிற மாதிரி தானே. மலர்விழி வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டைம். மலர்விழி 5 நாளைக்கு ஒரு டைம். கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒரு டைம். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? 3 பேர் வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஆனால் மலர்விழி 5 நாளைக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவாங்க. கார்த்திகா 6 நாளைக்கு ஒரு டைம், அஞ்சலி 10 நாளைக்கு ஒரு டைம் வீட்டுக்கு வருவாங்க. 3 பேர் அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 3 பேருமே அவங்க வீட்டில் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா திருப்பி எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள்? அப்போ நம்ம ஒன்றாக சந்திக்கும்னாவே கொஸ்டின் நாங்கள் எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ 5 6 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா சார் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப ப்ரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 3 அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமே நல்லா வெல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் பெரிய நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு இப்போ எடுத்தோடனே இது 5 போட்டு கூட 1 3 புரியுதுங்களா? இப்போ 5 6 10 போட்டு நான் 5 போட்டு பண்ணலாமா சார்னா பண்ணலாம். 1 3 சாரி 1 6 2 5ன்னு போட்டு அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த இது யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்துங்க. நீங்கள் பகையன் போட்டிங்கன்னா இதெல்லாம் மாட்டிப்பீங்க. அதனால தான் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப ப்ரைம் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ 2 3 5 2 3 5க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா சாரி 5 6 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5ங்களா? அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சார் வருது? 30ன்னு வருது. அப்போ 1ஆம் தேதி மீட் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணுறாங்கன்னா திருப்பி எப்போ மீட் பண்ணுவாங்க? 30 நாளுக்கு ஒரு டைம். அப்போ ப்ளஸ் 30 மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி மீட் பண்ணுவாங்க. மீண்டும் எப்போ சந்திப்பார்கள்னா அக்டோபர் 31ஆம் தேதி. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி அந்த டிராஃபிக் லைட் சிக்னல் போட்டோமே சார் 7 மணிக்கு. அதுக்கப்புறம் 7 மணி 7 நிமிடம் 12 வினாடி ஆட் பண்ணோமா? 7 நிமிடம் 12 வினாடி ஆட் பண்ணோமா? சேம் அதே மாதிரி தான் இங்கே 30ன்னு எல்சிஎம் வருதா? அப்போ அக்டோபர் 1
பிளஸ் 30ன்னு போறப்ப அக்டோபர் 31ஆம் தேதி மீண்டும் சந்திப்பார்கள். மீண்டும் சந்திப்பார்கள். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் சேம் இது முன்ன மாடலே தான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 செல்ஃபோன் இருக்கு. அலைபேசி 4 செல்ஃபோன் இருக்கு. இயங்குற செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம். ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம். ரெண்டாவது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம். மூணாவது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம். நாலாவது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ரிங் ஆகும். ரிங் ஆகும்னா மீண்டும் இப்போ ஸ்டார்டிங் எல்லாமே ஒன்றாக ஒலிக்குது. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இந்த 4 செல்போனுமே அட்டன் டைம்ல ரிங் ஆகுதுன்னா திருப்பி எப்ப எத்தனை மணிக்கு காலையில 5 மணிக்கு சார் காலையில 5 மணிக்கு இந்த 4 போனுமே அட்டன் டைம்ல ரிங் ஆகுதுன்னா திருப்பி எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? ரிங் டுகெதர். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழக்கம் போல எல்சிஎம் தான் 15 20 25 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா இது 5 மடங்கு இருக்கு. 5 நீங்க போட்டீங்கன்னாலும் சரி 3 4 5 6. அடுத்து 2 இது பண்ணீங்கன்னா இல்லை இன்னொரு 5 இருக்குனாலும் அந்த 5 சேர்த்து இது பண்ணிட்டு வரேன்னா வந்துருங்க. 3 4 1 6. அடுத்து 2 போட்டீங்கன்னா 3 2 1 3. அடுத்து 3 போட்டீங்கன்னா 1 2 1 3 1. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 3 சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளோ சார் வருது? 25. 25 இன்ட்டு 6 வந்து பார்த்தீங்கன்னா தப்பு போட்டுருக்கணுமா? 25 இன்ட்டு சரி இங்கே அதை பாருங்க. இந்த 2 நம்ம போடாம விட்டதுனால மாட்டிக்கிட்டோம். நான் அந்த 2 கடைசியாக போடலான்னு பார்த்தேன், விட்டாச்சு. ஓகேங்களா? 2 அந்த 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 300 நிமிடம். 300 நிமிடம். அப்போ 300 நிமிடத்துக்கு ஒரு முறை 4 செல்போனுமே ஒன்றாக ஒலிக்கும். 300 நிமிடத்துக்கு ஒரு முறை 300 நிமிடத்துக்கு ஒரு முறை இந்த 4 செல்போனும் ஒன்றாக ஒலிக்கும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? காலை 5 மணிக்கு காலை 5 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குது அப்படிங்கிறப்ப 5 + 5 ஏன்னா 300 நிமிஷங்கிறப்ப அதை வந்து ஹவர்ஸுக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா 60ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 ஹவர்ஸுங்களா? 5 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் தானே. 5 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டுக்கா ரிங் ஆகும். அப்போ 5 + 5 10 மணிக்கு 10 மணிக்கு மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும். புரியுதுங்களா? இப்போ ஜென்ரலா வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஒலிக்குன்னு கேட்டா 5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 4 போனை ஒட்டுக்கா ரிங் ஆகும்னு சொல்லிடலாம். இப்போ டைம் கொடுத்து கேட்கறப்ப அந்த டைமை நீங்க ஆட் பண்ணணும். டைம் கொடுத்து கேட்கறப்ப டைமை நீங்க ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் சார் 1/3 5/6 5/9 4/27. இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க எண்களை வந்து தொகுதி எண்கள்னு சொல்லுவோம். கீழே இருக்க எண்களை வந்து பகுதி எண்கள்னு சொல்லுவோம். கீழே இருக்க எண்களை பகுதி எண்கள்னு சொல்லுவோம். அதாவது மேல இருக்க நம்பரை வந்து நியூமரேட்டர். ஓகேங்களா? ஒரு ஃப்ராக்ஷன்ல மேல இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல கண்டிஷன் என்னன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நியூமரேட்டர் பண்ணிடணும். அதுக்கு ஆப்போசிட்னா இந்த இடத்துல எல்சிஎம் ஆப்போசிட் மாதிரி நான் வச்சுங்க. எல்சிஎம்க்கு ஆப்போசிட் ஹெச்எஃப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது மேல இருக்க நம்பருக்கு பண்ணிடணும். அதுக்கு ஆப்போசிட் கீழே இருக்க நம்பர். இப்போ இந்த கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டிருக்கனால மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ 3 6 9 27க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க வேண்டியதான். இதே கொஸ்டின் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா மேல இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 5 5 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 20ன்னு வருமா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 20ன்னு வரும். 3 6 9 27. நல்லா நான் வச்சுங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப 1 வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஆனால் இதே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பருக்கு பொதுவான வகுத்தி மட்டும் தான், காமன் டிவைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். காமன் டிவைசர் இல்லைன்னா 1ன்னு ஆன்சர் போடணும். இப்போ இந்த இடத்துல 3 6 9 27 நாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4மே 3ஆல் டிவைட் ஆகுமா? 1 2 3 9. இதுக்கப்புறம் காமன் டிவைசரே இல்லை, 1 தான் இருக்கு.
அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3ன்னு சொல்லி முடிச்ச இதுதான். இப்போ 3, 6, 9, 27க்கு ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போ இதோட ஆன்சர் எல்சிஎம் கேட்குறப்ப 20/3. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20/3. என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது தொகுதி எண்களுக்கு பண்ணிடணும், அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பகுதி எண்களுக்கு பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் பகுதி எண்களுக்கு பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்த கொஷின். இப்போ நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ. இப்போ ஏபி, ஓகேங்களா, ஏபி ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ பெருசு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏவை கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இல்லைன்னா 4 8க்கு எல்சிஎம் 8 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, 8 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 8 தான் வரும். புரியுதுங்களா? 8 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எட்டு தானே, ஏன்னா 4உடைய மடங்கு தானே 8. அப்போ 8 4க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 8. ஓகேங்களா? 4 விட 8 பெருசு. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிஎன்சி, எல்சிஎம் ஆஃப் பிஎன்சி. பிஎன்சியோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. பின்னு கொடுத்து அப்போ சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, 4க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 தான் வரும். புரியுதுங்களா? 4க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 தான் வரும். புரியுதுங்களா? அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் ஏஎன்சி. ஓகேங்களா? அப்போ ஏஎன்சியோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்னது? ஏஎன்சியோட எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே பிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ பெருசு. ரெண்டாவது கண்டிஷனில், ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ பெருசு. ரெண்டாவது கண்டிஷனில் சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. அப்படிங்கிறப்ப இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ பெருசு தானே. ஏன்னா ஏவை கம்பேர் பண்ணுறப்ப சாரி பிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ பெருசு, சிஏ கம்பேர் பண்ணுறப்ப பி பெருசு. அப்போ ஏவை விட சியை விட ஏ பெருசு தானே, சியை விட ஏ பெருசு தானே. அப்போ எல்சிஎம் வந்து ஏக்கு சிக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, ஏக்கு சிக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏ தானே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ வந்து 8 நம்பரை வச்சு நம்ம போடுறப்ப ஏ வந்து 8, சி வந்து 2. அப்போ ஏ 8க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா, 8க்கு 2க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 8 தானே. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க சார். மடங்கு தான். இப்போ 2 நம்பர் இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9 81 இருக்குன்னா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 மடங்கு தானே 81. 9 மடங்கு தானே 81. அப்போ இதுக்கு 9க்கு 81க்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் வந்து 81. ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா 9. சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுங்க. மடங்கு நம்பர்ல இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் வந்து எல்சிஎம். மடங்கு ஒரு நம்பர் இப்போ 2 4 8 16ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, 2 4 8 16ன்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே 2 மடங்கு தானே இருக்கு. அப்போ எல்சிஎம் கேட்டாங்கன்னா 16. இப்போ 2 4 8 16 எல்சிஎம் கேட்டாங்கன்னா 16. ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா 2. சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுங்க மடங்குல இருக்கிறப்ப. அடுத்த கொஸ்டின் சார், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப், ஓகேங்களா, 2 நம்பர் இப்போ ஏபின்னு 2 நம்பர் இருக்கு. அதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா x+1ன்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா x⁴ கொடுத்துருக்காங்க. x⁴ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிறது நம்பருக்கு பதில் பாலினாமியலாக கொடுத்துருக்காங்க. x² + 1. பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டிஷன் என்னங்க? எப்பயுமே 2 நம்பருடைய மல்டிபிகேஷன் அந்த நம்பருடைய எல்சிஎம் அட் ஹெச்எஃப் மல்டிபிகேஷன் ஈக்குவலுங்களா? எல்சிஎம் அட் ஹெச்எஃப் மல்டிபிகேஷன் ஈக்குவலுங்களா? அப்போ x² + 1 இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா x⁴ - 1. ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா x+1. அப்போ இது சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா x² + 1 இன்ட்டு பி ஈக்குவல் டு x⁴ நம்ம எப்படி எழுதலாம்? x² எழுதலாம். 1 வந்து 1² போட்டுக்கலாம். அப்போ a² - b²னா a² - b²னா a + b இன்ட்டு a - b இன்ட்டு x+1. அப்போ b வேணும்னா இதுக்கு டிவைட் வந்துருங்களா? இந்த பக்கம் x² + 1 இன்ட்டு b. அப்போ x² + இந்த பக்கம் வந்தால் டிவைடுக்கு வந்துருங்களா?
இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா இப்போ பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ் பாலினாமியலா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சார். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு மாதிரி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கேயே கூட நீங்கள் சுருக்கிட்டு வந்துட்டீங்கன்னா சரி, எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னாலும் ஒன் ஸ்கொயர்னாலும் ஒரே வேல்யூ தான். எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு ஃபார்முலா என்னங்க? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த இடத்துல ஏக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பிக்கு பதில் ஒன்று இருக்கு. அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் கேன்சல் ஆனிச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மட்டும் தான் வரும். இந்த பக்கம் எக்ஸ் பிளஸ் ஒன், ஹெச்எஃப் வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிறதுனால இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன். புரியுதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார்.